எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? வெல்கம்ஸ் டு ஷிப் ரீட் ஸ்ப்ரே. இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு டாபிக். உங்களோட வாழ்க்கையை அழிக்கக்கூடிய 8 மறைமுக பழக்கங்கள் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். நம்மளோட வாழ்க்கையில ஏதோ ஒரு தடை இருக்கு, நம்மளால நினைச்ச இடத்துக்கு போக முடியல அப்படின்னு யோசிக்கும் போது பொதுவா நம்மளோட மனசு என்ன நினைக்கும்? யாரோ நம்மளை வளர விடாம தடுக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா சூழ்நிலை சரியில்லை, டைம் சரியில்லை அப்படின்னு வெளியில தான் காரணத்தை தேடுவோம். ஆனா உண்மையை சொல்லட்டுமா, பல நேரங்கள்ல வெளியில இருந்து யாரும் வந்து நம்மளோட வாழ்க்கைய கெடுக்கிறது கிடையாது. நமக்கே தெரியாம நம்ம கூடவே இருக்கிற சில சின்ன சின்ன பழக்கங்கள் தான் நம்மள மெதுவா உள்ளுக்குள்ளவே அழிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஒரே நாள்ல இந்த பழக்கங்கள் உங்களை வந்து வீழ்த்திடாது. ஆனா தினமும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட தன்னம்பிக்கைய, உங்களோட நிம்மதிய, உங்களோட பணத்தை, கடைசியில உங்களோட வாழ்க்கையே இது என்ன பண்ணும்னா காலி பண்ணிடும். இன்னைக்கு இந்த வீடியோல அப்படி நமக்கே தெரியாம அழிக்கிற 8 மறைமுக பழக்கங்களை பத்தி தான் ரொம்ப எளிய வழியில பார்க்க போறோம். இந்த 8ல உங்ககிட்ட எத்தனை பழக்கம் இருக்குன்னு வீடியோல முடியும் போது யோசிச்சு பாருங்க. அதுல ஒன்னே ஒண்ணு இன்னைக்கு நீங்க மாத்திக்கிட்டா கூட அதுதான் உங்களுக்கு நீங்க கொடுத்துக்கிற ஆக சிறந்த பரிசாவே இருக்கும். சரி, வீடியோக்குள்ள போகலாமா? முதலாவதா பாத்தீங்கன்னா, உங்களை மத்தவங்களோட ஒப்பிட்டு பாக்குறது. இன்னைக்கு இருக்கிற 90% இளைஞர்களோட நிம்மதியை கெடுக்கிற ஒரு விஷயம்னா இதை தான் சொல்லலாம். நம்மள மத்தவங்களோட ஒப்பிட்டு பாக்குறது. இன்னைக்கு சோசியல் மீடியா இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, நம்ம கூட படிச்சவன் கார் வாங்கின மாதிரி ஃபோட்டோ போடுறான். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஃபாரின் டூர் போன மாதிரி ரீல்ஸ் போடுறான். இதையெல்லாம் பார்த்துட்டு நம்மளோட மனசு என்ன நினைக்கும் தெரியுமா? அவன்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கான், நம்மளோட வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு சலிப்பு வரும். இங்கே தான் நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம். மற்றவங்க காட்டுறது அவங்களோட வாழ்க்கையோட ஹைலைட்டான ஒரு ரீல் மட்டும்தான். ஆனால் அதை வச்சு நம்மளோட வாழ்க்கையோட பிஹைண்ட் த சீன்ஸ், அதாவது கஷ்டங்கள் நிறைந்த பக்கங்களை ஒப்பிட்டு பார்க்குறோம். அவங்களுக்கு பின்னாடி என்ன கஷ்டம் இருக்கு, என்ன கடன் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒப்பிடுற பழக்கம் உங்ககிட்ட இருந்தா உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை உங்களால ரசிக்கவே முடியாது. ஸோ உங்க போட்டி எப்பவுமே மற்றவங்க கூட இருக்கக்கூடாது, சரிங்களா? நேத்து நீங்க எப்படி இருந்தீங்களோ அது கூட தான் இன்னைக்கு அதை விட ஒரு படி மேல வந்திருக்கீங்களா, அது மட்டும்தான் முக்கியம். ஸோ உங்களோட அத்தியாயத்தை மற்றவங்களோட நடுப்பக்கத்தோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா, எல்லோரையும் மகிழ்ச்சி பண்றதுக்காக முயற்சி பண்றது. எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. உங்க ஆஃபீஸ்லயா இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கேங்லயா இருக்கட்டும், உனக்கு ஒரு வேலை பிடிச்சிருக்காது, இல்லைன்னா உங்களுக்கு உடம்பு வந்து முடியாம இருக்கும். யாராவது வந்து ஒரு உதவி வந்து கேட்பாங்க. மனசுக்குள்ள முடியாதுன்னு சொல்லணும்னு தோணும். ஆனா வெளியில சரிடா நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இல்லைன்னு சொன்னா அவங்க என்ன நம்மளை தப்பா நினைச்சுக்கவா போறாங்க? ஆனா நாம் என்ன நினைப்போம்? அதை நினைச்சு பயந்துருவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகத்துல இருக்கிற எல்லாரையும் உங்களால திருப்திப்படுத்தவே முடியாது. அப்படி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கடைசியில நீங்களும் நீங்களா இருக்க முடியாது. தேவையான இடத்துல மரியாதையா, அன்பா, இப்போதைக்கு என்னால இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல பழகுங்க. மற்றவங்களோட நிம்மதிக்காக உங்களோட மன அமைதியை கொடுக்கறதுக்கு பேரு நல்ல குணம் கிடையாது. அது சுயமரியாதை இல்லாத தனம். உங்களோட நேரமும் உங்களோட எனர்ஜியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவதா பாத்தீங்கன்னா, தள்ளி போடுற பழக்கம். நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பரம்பரை வியாதினா, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது. நாளையில இருந்து ஜிம்முக்கு போறேன், திங்கக்கிழமையில இருந்து புதுசா ஏதோ ஒன்று படிக்க ஆரம்பிக்கிறேன், நாளைக்கு காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறேன் அப்படின்னு இந்த நாளைக்கு என்ற நாள் நம்மளோட கேலண்டர்லயே கிடையாது, இல்லைங்களா? நாம ஏன் தள்ளி போடுறோம் தெரியுமா? அந்த வேலையை நினைச்சு பயப்படுறோம், இல்லைன்னா அது ரொம்ப பெரிய வேலைன்னு மலைச்சு போயிடுறோம். ஆனா உண்மை என்னன்னா, தள்ளி போட போட அந்த வேலையோட பாரம் மனசுல அதிகமாயிட்டே தான் இருக்கும். ஸோ இதை உடைக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான வழி இருக்கு. 2 minutes ரூல். ஒரு வேலையை நீங்க தொடங்க போறீங்கன்னு வச்சுப்போம். நான் இன்னும் 2 நிமிஷம் மட்டும்தான் இதை பண்ண போறேன் அப்படின்னு ஆரம்பிங்க. ஒரு வழியா ஆரம்பிச்சிட்டாலே உங்களோட மூளை வந்து அதை தானா தொடர ஆரம்பிச்சிடும். நாளைக்குன்னு எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் தள்ளி வைக்காதீங்க. ஏன்னா நாளை அப்படின்றது ஒரு ஏமாத்துற வேலை தான். நாலாவதா பாத்தீங்கன்னா, தவறுகள்ல இருந்து கத்துக்காம இருக்கிறது. செஞ்ச தப்பையே திரும்ப திரும்ப செய்யறது. வாழ்க்கையில தப்பு பண்றது தப்பே கிடையாது. நம்ம எல்லாருமே மனுஷங்க தான். ஸோ கத்துக்கிறதுக்காக தான் தப்பு பண்றோம். ஆனா ஒரு தடவை ஒரு பிஸ்னஸ்ல ஏமாந்துட்டோம், இல்ல ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்ல அடிபட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது உஷாரா இருந்துக்கணும். அதை விட்டுட்டு என் தலைவிதி இதுதான் இப்படின்னு சொல்லிக்கிட்டு அதே தப்ப மறுபடியும் மறுபடியும் பண்ணுனா
அதுக்கு விதி காரணம் கிடையாது, நம்மளோட அறியாமை தான் காரணம். ஸோ ஒரு தோல்வி நடக்குதா, இல்லை ஒரு நஷ்டம் வருதா, ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்து யோசிங்க. இந்த அனுபவம் எனக்கு என்ன சொல்லித்தர வந்திருக்குது அப்படின்னு. அப்படி கேட்டு பாருங்க. தப்ப பாடமா மாத்தினா நீங்க ஜெயிப்பீங்க. அதே தப்ப பழக்கமா மாத்தினீங்கன்னா கண்டிப்பா தோத்து போவீங்க. 5வதா பாத்தீங்கன்னா, உடலையும் மனசையும் கவனிக்காம இருக்கிறது. ரொம்ப அசால்ட்டா நம்ம விடுற விஷயம்னா இதுதான். நம்மளோட உடம்பையும் மனசையும் கண்டுக்காம இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல காசு சம்பாதிக்கணும், ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா சாப்பிடுறது இல்ல. நைட்டு 2 மணி வரைக்கும் ஃபோன் நோண்டிட்டு தூக்கத்தை கெடுத்துக்கிறோம். உடற்பயிற்சி அப்படின்றதே கிடையவே கிடையாது. இப்ப என்னடானா, உடம்பு நல்லா தானே இருக்கு அப்படின்னு தோணும். ஆனா 30 வயசுக்கு மேல இது மொத்தமா சேர்ந்து ஒரே அடியா பாதிப்பை காட்டும். அதே போலதான் மனசுக்குள்ள எவ்வளவோ பாரத்தை வச்சுக்கிட்டு யார் கூடயும் பேசாம ஒரு சின்ன பிரேக் கூட எடுக்காம ஓடிக்கிட்டே இருக்கிறது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆனாலும் கூட அதை அனுபவிக்கிறதுக்கு உங்களோட உடம்புல ஆரோக்கியமும் மனசுல நிம்மதியும் இருக்கணும். கார் நல்லா ஓடணும்னா பெட்ரோல் மட்டும் போதாது இல்லைங்களா? அப்பப்போ சர்வீஸும் பண்ணணும். உங்க உடம்பும் மனசும் தான் நீங்க வாழ போற நிரந்தரமான வீடு. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. 6வதா பார்த்தீங்கன்னா, எதிர்மறை எண்ணங்கள்ல சிக்கிக்கிறது. ஓவர் திங்கிங், அதாவது எப்போ பார்த்தாலும் நெகட்டிவா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்திருக்கும், அதை நினைச்சு நினைச்சு ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, அடுத்து என்ன ஆகுமோ, எல்லாமே கெட்டதா தான் நடக்கும் அப்படின்னு ஒரு நெகட்டிவான ஒரு லூப்ல மாட்டிக்கிறது. பிரச்சனைய யோசிக்கிறது தப்பு கிடையாதுங்க. ஆனா பிரச்சனையை மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருந்தா தீர்வு எங்கிருந்து கிடைக்கும்? கடந்த காலத்தை உங்களால மாத்தவே முடியாது. நடக்க போற எதிர்காலத்தை நிச்சயமா உங்களால கணிக்கவும் முடியாது. உங்க கையில இருக்கிறது இந்த ஒரு நிமிஷம் மட்டும்தான், இந்த நிகழ்காலம் மட்டும்தான். உங்களுக்கு ரொம்ப ஓவரா நெகட்டிவ் எண்ணங்கள் வரும்போது உங்களுக்கு ஒரு பிடிச்ச நல்ல நண்பர்கள் கிட்ட இல்லைன்னா ஒரு பேப்பர் எடுத்து உங்க மனசுல இருக்க கவலையெல்லாம் எழுதி அதை கிழிச்சு போட்டுருங்க. எதிர்மறை எண்ணங்கள் ஒரு இருட்டு அறை மாதிரி, அங்கேயே உட்கார்ந்துருக்காம ஜன்னலை திறந்து வெளிச்சத்தை பார்க்க பழகிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச நண்பர்கள் கிட்ட பேச ஆரம்பிங்க. 7வதா பார்த்தீங்கன்னா, கத்துக்கிறத விட்டுறது. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைச்சு புதுசா எதையும் கத்துக்காம இருக்கிறது. நிறைய பேர் ஒரு டிகிரி முடிச்சுட்டு இல்ல ஒரு வேலைக்கு சேர்ந்துட்ட உடனே படிக்கிறதையோ இல்ல புது விஷயம் கத்துக்கிறதையோ மொத்தமா நிறுத்திடுவாங்க. இதோட என் படிப்பு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா உலகம் ரொம்ப வேகமா மாறிட்டே இருக்கு. இன்னைக்கு நீங்க அப்டேட் ஆகலைன்னா ரொம்ப சீக்கிரமா அவுடேட்டட் ஆகிடுவீங்க. அது உங்களோட வேலையா இருக்கலாம், பிஸ்னஸா இருக்கலாம், இல்ல பொது அறிவா கூட இருக்கலாம். வயசு என்னைக்குமே ஒரு தடையே கிடையாது. தினமும் ஒரு 10 பக்கம் ஒரு நல்ல புத்தகம் வாசிங்க. இல்லைன்னா உங்களோட துறை சார்ந்த ஒரு புது ஸ்கில்ல கத்துக்கோங்க. கத்துக்கிறத நிறுத்துற அன்னைக்கு தான் ஒரு மனுஷனோட வளர்ச்சி நிஜமாவே நின்று போயிடுது. ஸோ எப்பவுமே ஒரு மாணவனா இருக்க பழகிக்கோங்க. வாழ்க்கை முழுக்க புதுமையா இருக்கும். 8வதா பாத்தீங்கன்னா, உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிட்டுக்கிறது. ஆனா ரொம்ப ஆபத்தான பழக்கம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இதுதான். உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிடுறது. ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு வரும்போது மனசுக்குள்ள ஒரு சின்ன குரல் கேட்கும், பார்த்திருக்கீங்களா? உனக்கெல்லாம் இது செட் ஆகாது, நீ இதுக்கு தகுதியானவனே கிடையாது, மத்தவங்க உன்னை விட ரொம்ப ரொம்ப அறிவாளி, இப்படிலாம் நாமளே அடிமட்டத்துக்கு கொண்டு போறது. உலகமே உங்களை நம்புனா கூட உங்களை நீங்க நம்பலனா ஒரு அடியை கூட உங்களால முன்னாடி எடுத்து வைக்க முடியாது. நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. இந்த உலகமே உங்களை நம்பினால் கூட உங்களை நீங்க நம்பலனா ஒரு அடி கூட உங்களால முன்னாடி எடுத்து வைக்க முடியாது. ஸோ தன்னம்பிக்கை அப்படின்னா எனக்கு எல்லாமே தெரியும், நான் தான் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. எனக்கு இப்போ தெரியாம இருக்கலாம், ஆனா என்னால கத்துக்கிட்டு முன்னேற முடியும் அப்படின்னு உங்க மேல நீங்க வைக்கிற நம்பிக்கை தான் உண்மையான தன்னம்பிக்கை. சரி நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்த்த இந்த 8 பழக்கங்களும் ஏதோ ஒரே ஒரு நாள்ல நம்மளோட வாழ்க்கைக்குள்ள வந்தது இல்லை. நம்மள அறியாமலே ரொம்ப வருஷமா நம்ம கூடவே வளர்ந்த பழக்கங்கள் தான். அதனால இது ஒரே நாள்ல மாறிடும் அப்படின்னு நாம எதிர்பார்க்க கூடாது. அது சாத்தியமும் கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்து முடிச்ச இந்த நிமிஷத்துல இந்த 8ல ஏதாவது ஒரு பழக்கத்தை நான் இன்னையிலேருந்து மாத்திக்க முயற்சி பண்ண போறேன் அப்படின்னு நீங்க ஒரு சின்ன முடிவை எடுத்தா கூட அதுதான் உங்களோட வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கும். வாழ்க்கையை மாத்துறதுக்கு பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் தேவையில்லைங்க. தினமும் நாம செய்யற சின்ன சின்ன நல்ல மாற்றங்கள் தான் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றியா நிற்கும். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். இதுல எந்த பாயிண்ட் உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமா கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட
ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இது தேவைப்படும் தோணுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வாழ்க்கைக்கு பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்மளோட ஷி பிரீட்ஸ் பிரேவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்.